நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே ஜோஷுவா டிவி நேயர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட நம்ம தியானிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 4வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். சங்கீதம் 4:7. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த இடத்துல அழகாக போடப்பட்டிருக்கு. அப்போ இதில் நம்ம ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை என்னென்னா, அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். அதுக்கு முன்பாக அந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும். அவர்கள் அப்படிங்கும்போது நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கலாம், நம்மளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க எல்லாம் மற்றவர்கள், மற்ற மனிதர்கள். நீங்கள் மற்றவர்களெல்லாம் சில நேரம், ஆண்டவரே நான் உங்களை நிறைய நேரம் தேடிக்கொண்டே இருக்கிறேன், ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட கஷ்டங்கள்? மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா உங்களை தேடாதவங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் இந்த இடத்துல அழகாக ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்துருக்கிறாரு, தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கணும். நம்ம இந்த இடத்துல தானியம் திராட்சரசம்னு பார்த்தோம்னா, தானியங்கன்னா சாப்பாடு, திராட்சரசம்ங்கும்போது அது ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குகிற ஒரு ரசம். அப்போ சில நேரங்களில் மற்றவர்களுக்கு அந்த ஆசீர்வாதங்கள், கொழுமையான ஆசீர்வாதங்கள், மற்ற ஜனங்களை நீங்கள் பார்க்கும்போது, மற்றவர்களுடைய ஆசீர்வாதங்களை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் அப்படி இல்லையேன்னு ஒருவேளை நம்ம அப்படி ஒரு சிந்தனைக்குள்ளே இருக்கலாம். நம்ம ஒரு தவறும் செய்யாமல் நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக எவ்வளோ வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம், ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஏன் இப்படி ஒரு கஷ்டங்கள் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல வார்த்தை போடப்பட்டிருக்கு பாருங்கள், அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். மற்ற யாருடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், ஆண்டவரை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் போது உங்கள் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு பரிபூர்ண சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை யாராலையுமே என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் இந்த நாள் நம்ம மனசில் என்ன செய்கிறாரு, இருதயத்தில் தராரு. இந்த வார்த்தையை யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களோ, ஒருவேளை நீங்கள் கவலையில் இருக்கலாம், உங்கள் வீட்டில் கஷ்டம் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு செழிப்பான ஒரு உங்கள் கையில் பணம் இல்லாமல் இருக்கலாம், பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருக்கலாம். மற்றவர்களை நீங்கள் நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது, என் கூட வேலை பார்க்குறவங்க வாழ்க்கையிலலாம் இப்படி பிரச்சனை இல்லை, யார் வாழ்க்கையில் ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் இப்படி பிரச்சனை நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவங்கள காட்டில் உங்கள் இருதயத்தில் அதிக சந்தோஷத்தை என்ன செய்கிறாராம், தாராராம். அதான் தானியமும் திராட்சை. அவங்களுக்கு இருக்கிற பெருகி இருக்கிற இப்போ இருக்கிற காலம் அவங்களுக்கு அந்த பெருகி இருக்கிற காலமாக இருக்கலாம், ஆனால் அவங்ககிட்ட அந்த சந்தோஷம் என்ன செய்யாது, இருக்காது. உனக்கு அந்த சந்தோஷத்தை தாரேன்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. அதான் கலாத்தியரில் நீங்கள் பார்க்கலாம், ஆவியின் கனியோ சந்தோஷம். அந்த ஆவியின் கனிகளில் வர்றதுல சந்தோஷமும் ஒரு கனி. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கனியை இந்த நாளில் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தராரு. ஆனால் அந்த கனிகளை, இந்த சந்தோஷத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல ஒரு ஸ்டெப் இருக்குது. 1 நாளாகமம் 15வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். 1 நாளாகமம் 15வது அதிகாரம் அதோடைய ஒரு 16வது வசனத்தில் அழகாக ஒரு வசனம் போடப்பட்டிருக்கு. தாவீது லேவியரின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரராகிய பாடகரை தம்புரு, சுரமண்டலம், கைத்தாளம் முதலிய கீதவாத்தியங்கள் முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷம் உண்டாக பாடும்படி நிறுத்த வேண்டும் என்று சொன்னான். இந்த இடத்துல தாவீது ராஜா என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தேவனுடைய பெட்டியை ஒரு ஸ்தலத்திலேருந்து ஆயத்தப்படுத்தி அதுக்கு ஒரு கூடாரத்தை வச்சுருப்பார். நீங்கள் இந்த இடத்துல 15வது அதிகாரம் முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் தனக்கு தாவீது நகரத்தில் வீடுகளை உண்டாக்கி தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அதற்கு ஒரு கூடாரத்தை போட்டான். தேவனுடைய பெட்டியை வைப்பதற்கு தாவீது ராஜா ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அந்த இடத்துல ஒரு கூடாரத்தை போட்டு அந்த இடத்துல பெட்டி என்ன செஞ்சிருப்பார், வச்சிருப்பார். அப்போ அந்த இடத்துல அவர் அந்த பெட்டிக்கு முன்பாக அதை பாடுவதற்கு நிறைய ஆட்களை என்ன செய்வார், ஏற்படுத்தி விடுவார். அதில் தான் அந்த இடத்துல அந்த அதிகாரத்தில் தான் அந்த இடத்துல இந்த வார்த்தை நமக்கு ஆண்டவர் இந்த நாளில் நம்ம கூட எனக்கு ஆண்டவர் அந்த இடத்துல எப்படி கற்றுக் கொடுத்ததுன்னா, சந்தோஷம் உண்டாக பாடும்படி நிறுத்த வேண்டும்.
அப்போ ஆண்டவரை குறித்து நம்ம பாடும்போது, ஆண்டவரை நம்ம துதித்து பாடும்போது நம்மளை அறியாமலே நம்மளுடைய ஆவிக்குள்ளே என்னது வருது, சந்தோஷம் என்ன செய்து வருது. நீங்கள் என்ன துக்கத்தில் இருந்தாலும் ஒரு பாடல் 2 பாடல்களை நீங்கள் எடுத்து பாடும்போது உங்கள் ஆவிக்குள்ள ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், தருகிறார். அதனால தான் தாவீது ராஜா அந்த இடத்துல சந்தோஷம் உண்டாகும்படி பாடுகிறதற்கு ஆட்களை என்ன செய்கிறார், நிறுத்தி வச்சிருக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் நீங்கள் நம்ம பார்த்தோம், அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். ஆண்டவர் தர்ற அந்த அதிக சந்தோஷம் நம்ம இருதயத்துக்குள்ள நிரம்பி வழிய வேணும்னா முதல்ல நம்ம என்ன செய்யணும், நல்ல ஆண்டவரை துதித்து என்ன செய்கிறவர்களாக இருக்கணும், பாடுகிறவர்களாக நம்ம என்ன செய்யணும் இருக்கணும். அடுத்தது பார்த்தோன்னா அந்த அதிக சந்தோஷத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்கிற ஒரு ஜனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா நெகேமியா எடுத்துக்கொள்ளலாம். நெகேமியா 8வது அதிகாரம் அதோட 12வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா நெகேமியா 8:12 அழகாக ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கும். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால் புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். இந்த இடத்துல ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. அந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு வார்த்தைன்னா தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால். அப்போ இந்த வேத வார்த்தைகள் நம்ம ஆண்டோடைய வார்த்தை நம்ம நோக்கி வரும்போது உங்களுக்குன்னு ஒரு வார்த்தையை ஆண்டவர் என்ன செய்வார், பேசுவார். இப்போ இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னா நீங்கள் இருக்கிற சிச்சுவேஷனில் உங்களோட ஆண்டவர் ஒரு வசனத்தையோ ஒரு வார்த்தையோ உங்க கூட என்ன செஞ்சுட்டு இருக்கார், பேசிகிட்டு இருக்கார். அப்போ அந்த வார்த்தை ஏன்னா இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற ஒரு வார்த்தையை பேசுகிறவர்படி, அப்போ நம்ம ஒரு இளைப்படைந்தவர்களாய் ஒரு துக்கத்தோடு நீங்கள் அந்த வார்த்தையை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிறாரு அதிக சந்தோஷம். அப்போ நீங்கள் நினைக்காத சந்தோஷத்தை ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு தர வல்லவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்போ இந்த வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொண்ட உடனே நம்ம என்ன செய்யணும், அவங்க பாருங்கள், அவங்க புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை தங்களை நோக்கி வந்துட்டு அந்த வார்த்தைகளை அவங்க உணர்ந்து கொண்டாங்க. அந்த வார்த்தைகளை உணர்ந்து கொண்டோடனே அவங்க அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு அவங்க சந்தோஷம் கொண்டாடவும், மற்றவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கவும், நல்ல அந்த சந்தோஷத்தை கொண்டாடவும் என்ன செய்தார்களாம், போனார்களாம். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் இந்த நாட்களில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார். அப்போ அந்த வார்த்தையை உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அனுதினமும் வேதத்தை எடுத்து வாசிக்கிறவர்களாய், ஆண்டவர் நம்மளோடு என்ன பேசுகிறாருங்கிறத கற்றுக்கொள்கிறவர்களாய் நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அதான் நம்ம முதல்ல பார்த்தோம். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், சந்தோஷம் உண்டாகும்படி என்ன உண்டாகிறதுக்கு அவன் பாடுறதுக்கு தாவீது ராஜா என்ன செய்தார், ஆட்களை நிறுத்தினார். அப்போ இந்த நாட்களில் நம்ம வீடுகளில் நம்ம தனியாக உட்காந்து ஆண்டவரை பாடுகிறவர்களாக டெய்லி ஒரு நேரமாட்டு ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும், துதித்து பாடணும். சங்கீதத்தில் ஒரு இடத்துல போடப்பட்டிருக்கும், தாவீது ராஜா 3 வேளை என்ன செஞ்சிருப்பார், துதித்து பாடியிருப்பார். அப்போ நம்ம 3 வேளை இல்லாட்டாலும் நீங்கள் ஒரு வேலையின் வேலையில் இருக்கலாம், என்னையால் முடியாதுன்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு நேரமாவது ஒரு பாட்டாட்டு நம்ம வாயை திறந்து ஆண்டவரை நம்ம துதித்து பாடும்போது நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ள ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், தருகிறார். அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம், நெகேமியா 8:12 தான் அவங்க வார்த்தைகளை என்ன செஞ்சாங்களாம், உணர்ந்து கொண்டாங்க. வார்த்தைகளை உணர்ந்து கொள்ளணும்னா நம்ம என்ன பண்ணணும், வேதத்தை எடுத்து வாசிக்கிறவர்களாக இருக்கணும். நம்ம ஆலயத்துக்கோ ஆராதனைக்கோ செல்லும் போது அந்த இடத்துல ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற ஒரு ஊழியக்காரங்களை கொண்டு என்ன வார்த்தை ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார்களோ அதை உணர்ந்து நமக்கு ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ அதன்படி நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக, அதன்படி செய்கிறவர்களாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அப்படி இருக்கும்போது நமக்கும் சந்தோஷத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், தருகிறார். அடுத்தது நம்ம பார்க்கலாம், லூக்கா 15வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தில் போடப்பட்டிருக்கு. லூக்கா 15:7 அதில் அழகாக போடப்பட்டிருக்கும், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்ன செய்தான், உண்டாகுதான். 15வது அதிகாரம் 7வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுபோல் மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ பரலோகத்தில் எப்போ ஒரு சந்தோஷம் உண்டாகுதுன்னா, ரொம்ப தவறு செய்துட்டு இருக்கிற ஒரு மனிதன் திடீர்னு நான் இனிமேல் தவறு செய்ய மாட்டேன், ஆண்டவரை நான் ரட்சிகரை ஏற்றுக்கொள்கிறேன், என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரை, நான் பரலோகத்துக்கு பங்குள்ளவளாக இருக்கணும் என்றைக்கு அவன் தன்னை உணர்ந்து பாவத்தை மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கும் போது அந்த நேரத்தில் பரலோகத்திலேருந்து ஒரு பெரிய சந்தோஷம் என்ன செய்து உண்டாகுது. அப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தோம், மிகுந்த சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார், தருகிறார். அப்போ நம்ம நிமித்தமாக பரலோகத்தில் ஒரு மிகுந்த சந்தோஷம் என்ன செய்யணும், உண்டாகணும். அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்பணும். நம்மளால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களை பரலோகத்துக்கு நேராக வழி நடத்துகிற ஒரு பாதையில் நம்ம என்ன செய்யணும், செல்லணும். மற்றவர்கள் முதல்ல நம்ம மனம் திரும்பி நம்ம ஆண்டோடைய பாதையில் நடந்தாதான் மற்றவர்களை நம்ம என்ன செய்ய முடியும், மனம் திரும்புதலுக்குள்ள என்ன செய்ய முடியும், நடத்த முடியும். அப்போ உங்கள் நிமித்தமாக யாரோ ஒருத்தங்க ரொம்ப தவறான பாதையில் போயிட்டு இருக்கிறவங்க, ஆண்டவரை அறியாத ஒரு ஜனம், ஒரு மனிதனோ மனுஷியோ யாராவது ஒருத்தர்
உங்கள் நிமித்தமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி உங்கள் நிமித்தமாக அவங்க வேதத்தை வாசித்து ஜெபிக்கிறவர்களாக, ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக, பாவத்துக்கு விலகி ஓடுகிறவர்களாக, என்னாலுமே நான் பரலோகத்துக்கு போகணுங்கிற அந்த வாஞ்சையோடு ஓடுகிறவர்களாக, அந்த வேத வார்த்தையை வாசிக்கிறவர்களாக மாறும்போது உங்கள் நிமித்தமாகவும் உங்கள் நிமித்தமாக மனம் திரும்புகிறவர்கள் நிமித்தமும் பரலோகத்தில் ஒரு மிகுந்த சந்தோஷம் என்ன செய்து உண்டாகுது. அப்போ பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் போது அந்த சந்தோஷம் உங்களுக்கும் அதிகமாக என்ன செய்யும், கிடைக்கும். நீங்கள் இங்கே இருக்கும்போது சந்தோஷத்தை ஆண்டவர் தருவார், பரலோகத்துக்கு போகும்போதும் சந்தோஷத்தை தருகிற வல்ல தேவனா என்ன செய்கிறார், இருக்கிறார். அடுத்தது நம்ம பார்க்கலாம் எப்பொழுது ஒரு சந்தோஷம் உண்டாகுதுன்னு பார்க்கும்போது நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 20வது வசனத்தில் பார்க்கும்போது சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். இப்போ ஒரு இடத்துல கலகத்தை சண்டையை உண்டாக்கும் போது அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை தான் இருக்கும். நம்ம நிமித்தமாக ஒரு இடத்துல கலகமோ சண்டையோ வரும்போது அந்த இடத்துல சமாதானமே என்ன செய்யாது, இருக்காது. அப்போ சமாதானம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 20வது வசனத்தில் பாருங்கள், தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம், சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். அப்போ ஒருத்தங்க நமக்கு வாழ்க்கையில் தீங்கை கொண்டு வராங்க, அதனால் நம்மளே தீங்க எப்போவுமே தீமையான காரியத்தை சிந்திச்சுட்டு இருக்கோம்னா நம்ம மனசில் இருக்கிறது என்னது, கபடம். அப்போ நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்ம இருதயம் எப்பவும் கெட்டதையே நினச்சிட்டு மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்கிறது, நம்ம மற்றவங்க வாழ்கிறது பிடிக்காம கெடுதல் நினைக்கிறது, மற்றவங்களை எப்படி அழிக்கலாம் அப்படி நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா நம்ம இருதயத்தில் இருக்கிறது என்னது, கபடம். ஆனால் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம போய் அந்த பிரச்சனையை கூட என்ன திரும்பியும் அந்த பிரச்சனையை என்ன செஞ்சுட்டு இருக்கக்கூடாது, பெருசாக நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆக்கக்கூடாது. சமாதானம் பண்ணிக்கிற ஆலோசனைக்காரர் நம்ம ஒரு இடத்துல நம்ம நிமித்தமாக அந்த இடத்துல சந்தோஷம் வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அந்த இடத்துல சமாதானம் ஆகிறதுக்கு என்ன ஆலோசனை செய்யணுமோ அதை தான் என்ன செய்யணுமா. இப்போ சமாதானம் பண்ணிக்கிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். அப்போ யாருக்கு இந்த சந்தோஷம் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் சமாதானம் பண்ணுற ஒரு ஆலோசனைக்காரனா, ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குன்னு அந்த இடத்துல பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம், அந்த பிரச்சனையை எப்படி முடிக்கலான்ட்டு அவங்க ஒரு திங்க் பண்ணிவிட்டு ஆலோசனை பண்ணி அந்த ஆலோசனை சொல்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் தான் என்னது இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அப்போ நம்ம இப்போ நினச்சிக்கலாம், நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் நிறைய நேரம் இல்லாமல் போகிறதுக்கு மெயின் ரீசன் நம்ம முதல்லேருந்து பார்த்துட்ருக்கோம். முதல்ல ஆவியின் கனி என்னது, சந்தோஷம். ஆவியின் கனி நமக்குள்ள ஆவியின் கனிகள் இருக்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். அடுத்தது நம்ம பார்த்தோம், பாடும்போது தேவனை துதித்து பாடும்போது நம்ம வாழ்க்கையில் என்னது வரும், ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் தருகிறார். அடுத்தது நம்ம பார்க்கலாம், வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியினால் அந்த இடத்துல ஒரு பெரிய சந்தோஷம் என்ன செய்யும், கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்க்குறோம் பரலோகத்தில் சந்தோஷம், நம்ம நிமித்தமாக பரலோகத்தில் என்ன செய்யணும், பெரிய சந்தோஷம் என்ன செய்யணும், உண்டாகணும். அப்படின்னா நம்ம மனம் திரும்பணும், நம்ம நிமித்தமாக மற்றவர்களும் என்ன செய்யணும், மனம் திரும்பணும். அடுத்தது நம்ம பார்த்துட்ருக்கோம், சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். ஒரு இடத்துல நம்ம நிமித்தமாக என்னால் உங்களால் யாராலையும் நம்மளால் யாராலையும் என்ன செய்யக்கூடாது, பிரச்சனை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. பிரச்சனை இல்லாமல் நம்ம அந்த இடத்துல ஒரு சால்வ் பண்ணுறோன்னா அவங்களுக்கு தான் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, ஒரு சந்தோஷத்தை என்ன செய்திருக்கிறார், வச்சிருக்கிறார். அப்போ இன்னொரு இடத்துல நம்ம ஆதியாகமம்ல ஒரு இடத்துல நீங்கள் சம்பவத்தை பார்க்கலாம். எப்போ ஒரு பெரிய சந்தோஷத்தை எல்லாரும் கொண்டாடினாங்கன்னா, எகிப்துக்கு யோசேப்புங்கிற ஒரு பையனை என்ன செய்கிறாங்க, அடிமையாக கொண்டு போகிறாங்க. யாரால் அந்த யோசேப்பு அடிமையாக விற்கப்படுறான்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கூட பிறந்த சகோதரரால் தான் யோசேப்பு என்ன செய்யப்படுறாரு, அடிமையாக விற்கப்படுறாரு. ஏன் அடிமையாக விற்கப்படுறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பொறாமை, தன்னுடைய சகோதரனை தன் தகப்பன் ரொம்ப நேசிக்கிறாருங்கிறது அவங்களால என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால தன் சகோதரனை என்ன செஞ்சாங்க, அடிமையாக விட்டு அனுப்புனாங்க. அவங்க அதோட தன்னுடைய சகோதரனுடைய வாழ்க்கை முடிஞ்சது என்று அந்த சகோதரர்கள் நினைச்சாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த யோசேப்பை வைத்து வைத்திருந்த திட்டமே என்னது, வேற. இப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் அப்படி சில பேருடைய துரோகத்தினால நீங்கள் மனம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த துரோகத்தை வச்சு கூட உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வை என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். உங்களை குறித்து ஆண்டவர் வச்சிருக்க திட்டம் என்னதான் இருக்கும், வேற இருக்கும். அப்போ இந்த இடத்துல இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம்ல யோசேப்பு என்ன செஞ்சுருக்கிறாரு, அவரை எகிப்துக்கு என்ன செஞ்சுட்டாங்க, கொண்டு போயிட்டாங்க. அங்கே போய் அவர் அடிமையாக விற்கப்பட்டு அந்த இடத்துல அவர் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அங்கேயும் அவர் ஒரு பொய்யாய் ஒரு குற்றம் சாட்டப்பட்டு தான் செய்யாத தவறுக்காக அவர் எங்கே போகிறாரு, சிறைச்சாலைக்கு போகிறார். அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது ஆண்டவர் கூட தான் நீங்கள் அந்த இதை சம்பவத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, எப்பவும் கர்த்தர் யாரோட இருந்தார்னா யோசேப்போட இருந்தார். ஏன்னா யோசேப்பு கர்த்தருக்கு பிரியமானபடி என்ன செஞ்சுட்டு இருந்தார், வாழ்ந்துட்டு இருந்தார். யோசேப்பு கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்துட்டு இருந்ததுபடினால தான் யோசேப்பு கூட கர்த்தர் என்ன செய்தார், கூட இருந்தார். அப்போ அநேக நேரங்களில் நம்ம செய்யாத தவறுக்காக மற்றவர்கள் நம்மளை பழித்து பேசலாம், மற்றவர்கள் ஏதாட்டு சொல்லலாம். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம யார் மனிதர்கள் நம்ம கூட இல்லாட்டாலும் யார் நம்ம கூட இருக்கிறார், கர்த்தர் நம்மளோட என்ன செய்கிறாரு, இருக்கிறார். இப்போ நீங்கள் அந்த இடத்துல ஆதியாகமம்ல எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா,
யோசேப்பு வந்து தான் செய்யாத தவறுக்காக சிறைச்சாலையில் இருக்கிறாரு. அப்போ ஒரு நாள் வருது, அவரை வந்து ஆண்டவர் வந்து ராஜா முன்னாடி கொண்டு நிறுத்தி ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்தில் ராஜா அவரை வந்து என்ன செய்கிறாரு, உயர்த்தி வைக்கிறார். தன்னுடைய ஆண்டவருக்குள்ளே அவர் இருந்ததுனால, சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்கிற அந்த ஒரு வரத்தாண்டவர் அவருக்கு கொடுத்ததுனால, அந்த ஒரு வரத்தினால ராஜா முன்பாக போய் ராஜாவுடைய சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சொல்லி அந்த தேசத்துக்கே ஒரு பெரிய அதிபதியாக யோசேப்பு என்ன செய்யப்படுகிறார், உயர்த்தப்படுகிறார். அப்போ அந்த இடத்துல உயர்த்தப்பட்டிருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் தான் அவருடைய சகோதரர்களை யோசேப்பு என்ன செய்கிறார், பார்க்குறாரு. என்றைக்கு யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறாரோ அந்த நாட்களில் அந்த அந்த இடத்துல போட்டிருக்கும், யோசேப்போடு இருந்த மனிதர்கள் அந்த எகிப்தியர் வந்து என்ன செஞ்சாங்களாம், சந்தோஷப்பட்டாங்களாம். இன்றைக்கு யோசேப்பு வந்து தன்னுடைய குடும்பத்தை என்ன செய்தார், கண்டுகொண்டார் அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷம் அந்த இடத்துல என்ன உண்டாயிச்சான். அப்படிப்பட்ட சந்தோஷம் இந்த நாட்களில் இந்த வார்த்தையை கேட்குற உங்கள் வீடுகளில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், தரப்போகிறார். அப்போ நம்ம முதல்ல என்ன செய்யணும்னு சொல்லி, இது வரைக்கும் நீங்கள் இப்போ நம்ம அந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கும் போதே நமக்கே தெரியும், ஆண்டவரே நான் ஒரு வேளை நான் இது வரைக்கும் உங்களை துதித்து பாடாமல் நிறைய நாள் என்ன செஞ்சுட்டேன், இருந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. நான் டெய்லி ஒரு பாட்டாவது உங்களை துதித்து பாடி என்ன செய்வேன், மகிமைப்படுத்துவேன். அப்போ நீங்கள் அந்த மகிமைப்படுத்தும் போது தேவனை நம்ம மகிமைப்படுத்தி துதித்து பாடும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய சந்தோஷம் என்ன செய்யும், உண்டாகும். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பவுலும் சீலாவும் அவங்கள என்ன செஞ்சுருக்காங்க, அவங்கள வந்து ஒரு சிறைச்சாலையில் கெட்டி போட்டிருப்பாங்க. கெட்டி அவங்க கைகள் கால்கள் எல்லாம் கெட்டப்பட்டு தான் அவங்க என்ன செய்கிறாங்க, இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல நடு இரவில் அவங்க தேவனை என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, துதித்து பாடினாங்க. அவங்களுக்கு தெரியாது அந்த நேரத்தில் அவங்களுடைய கட்டுகள் அறுக்கப்படும், அவங்க விடுதலையாக்கப்படுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க இருக்கிற இடத்துல தேவனை துதித்து பாடி அந்த இடத்த அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க, சந்தோஷப்படுத்தி கொண்டாங்க. அப்போ நிறைய நேரங்களில் நம்ம இருக்கிற பாடுகளின் மத்தியில் இந்த பாடு என்னைக்கு மறையுமோ நான் அன்னைக்கு தேவனை தேடுறேன், இந்த பிரச்சனை எனக்கு என் வாழ்க்கையில் என்னைக்கு மாறுமோ நான் அன்னையிலேருந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கேன், அன்னையிலேருந்து நான் சர்ச்சுக்கு போகிறேன். அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, தீர்மானம் பண்ணக்கூடாது. நீங்கள் இருக்கிற சிச்சுவேஷன் உங்கள் கண்களுக்கு முன்பாக அது எல்லாம் மறைக்கப்பட்டு தான் என்ன செய்யும், இருக்கும். இப்போ அன்றைக்கு பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கும்போது அவங்களுக்கு நினைக்கவே இல்லை எல்லாமே அறுக்கப்படும், அவங்க வெளியே வருவாங்க. அவங்க வெளியே வரும்போது அந்த இடத்துல அவங்கள சிறைச்சாலையில் வச்சிருந்த அந்த எல்லாருமே என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல ஒரு குடும்பமே என்ன செய்யப்படுது, ரட்சிக்கப்படுது. அப்போ நம்ம துதித்து பாடும்போது நம்ம நிமித்தமாக சில பேர் ரட்சிக்கப்படலாம், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் எல்லாம் என்ன செய்யப்படலாம், அறுக்கப்படலாம். இதே இடத்துல நீங்கள் பேதுரு சிறைச்சாலையில் இருப்பார், அவர் அந்த இடத்துல தூங்கிட்டு இருப்பார், ஜெபம் பண்ணும்போது வெளியே வருவாங்க. நான் ஒருத்தன் வந்து அந்த இடத்துல மரணித்து கூட என்ன செஞ்சிருப்பார், போயிருப்பார். ஆனால் துதித்து பாடும்போது நம்ம கூட இருக்கிறவங்க, தேவனை அறியாத ஜனங்கள் கூட தேவனை என்ன செய்வாங்க, அறிந்து கொள்கிற ஒரு மாற்றத்தை ஆண்டவர் என்ன செய்வார், நம்மளை கொண்டு என்ன செய்வார். அப்போ அடுத்தது நம்ம பார்த்தோம், நெகேமியால் அந்த ஜனங்கள் வந்து வார்த்தைகளை தங்களுக்கு வந்து அந்த வார்த்தைகளை உணர்ந்து கொண்ட போது அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் என்ன செஞ்சிச்சு, வந்துச்சு. அப்போ அப்படி தான் நம்மளை நோக்கி வார்த்தைகள் வரும்போது நம்ம இருதயத்தில் அந்த ஆவிக்குள்ள ஒரு சந்தோஷம் என்ன செய்யும், வரும். அந்த சந்தோஷத்தை நம்ம இந்த நாளில் என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு நாளும் வேதத்தை எடுத்து வாசிக்கிறவர்களாகவும் தேவனை தேடுகிற மனிதர்களாக நம்ம இருக்கும்போது அந்த வார்த்தை இந்த தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக நமக்கு என்ன செய்ய வரும், கண்டிப்பாக சந்தோஷம் வரும். அப்போ நம்ம பாடுறோம், தேவனை தேடுறோம், வார்த்தையை பெற்றுக்கொள்கிறோம், அந்த சந்தோஷம் மட்டும் நமக்கு என்ன செய்ய கூடாது, போதாது. நம்மளும் மனம் திரும்பணும், மற்றவர்களையும் ஆண்டவருக்கு நேராக மனம் திரும்புதல் பாதையில் நம்ம என்ன செய்யணும், நடத்தணும். அப்போ தான் பரலோகத்தில் ஒரு மிகுந்த சந்தோஷம் என்ன செய்யும், உண்டாகும். அடுத்தது நம்ம எப்பவும் சமாதானம் பண்ணுகிறவர்களாக, கபடம் உள்ளவர்களாக இல்லாமல் மற்ற வாழ்க்கையில் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய சந்தோஷத்தை என்ன செய்வார், தருவார். அப்படியே நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் கூட தகப்பனே ஏசப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கேட்ட வார்த்தைகளின்படி தகப்பனே அப்பா, ஆண்டவரே இந்த நேரத்தில் ஏசப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் கேட்குறாங்களோ ராஜா, அவங்க வாழ்க்கையில் அதிக சந்தோஷத்தை அவங்க இருதயத்தில் தாங்க. ஆண்டவரே, நான் கவலையில் இருக்கிறேன், கண்ணீரில் இருக்கேன், என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த கண்ணீர் கவலை எல்லாம் மாறணும்னு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ ஏசப்பா, ஆண்டவரே எனக்கு சந்தோஷத்தை தாங்க, எனக்கு சந்தோஷத்தை தாங்கன்னு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ ஏசப்பா, அவங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை நீங்கள் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. சந்தோஷத்தை கொடுங்க ஆண்டவரே. அவங்க ஒவ்வொரு நாளும் துதித்து பாடும்போது அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த ஆவிக்குள்ள அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை தாங்க ஆண்டவரே. அவங்க வேத வார்த்தையை வாசிக்கும் போது ராஜா, ஆண்டவரே, அந்த ஜனங்கள் கண்டு அந்த உணர்ந்து கொண்டதுபடி ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் போதும் ஆண்டவரே அவங்களுக்குள்ள ஒரு வார்த்தையை உணர்த்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்களோ ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து உண்மை தேடி ஆண்டவரே மற்றவர்கள் வாழ்க்கையில் சமாதானம் பண்ணுகிறவர்களாக, சந்தோஷத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்கிறவர்களாக வாழ்வதற்கு இதை உதவி செய்யுங்க. ஏசி மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.